எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம சும்மா கிளைமேக்ஸ்ல வேற லெவல் ட்விஸ்ட் இருக்கிற ஒரு தரமான த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். ஸோ அண்ணன் தம்பி தங்கச்சியா வாழ்ற ஒரு சிப்ளிங்ஸ் அவங்களோட வீட்டில் இருக்கிற எல்லா கண்ணாடியையும் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எக்காரணத்தை கொண்டும் கண்ணாடியை பார்க்கவே மாட்டாங்க, பார்க்க கூடாதுன்னு ஒரு முடிவுலயே இருக்காங்க. ஸோ அப்படி அந்த வீட்டில் இருக்கிற கண்ணாடியில என்னதான் இருக்கு, அதை ஏன் அவங்க பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் என்னன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வேற லெவல் த்ரில்லரா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் எல்லாம் நம்ம கெஸ் பண்ண வாய்ப்பே இல்ல. ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2017 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி சீக்ரெட் ஆஃப் மேரோபோன்ன்ற ஒரு ஸ்பானிஷ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ ஜாக்குன்னு ஒருத்தர் அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் அப்படியே டிராயிங் மாதிரியும் ஒரு டைரி மாதிரியும் எழுதிக்கிட்டு வராரு. ஸோ இப்போ இவர் இருக்கிற இந்த வீட்டுக்கு இவங்க ஃபேமிலியோட எப்படி வந்தாங்கன்னு அந்த டைரியில் இருக்கு. அதை அவர் படிக்கவும் செய்கிறாரு. ஸோ ஜாக்கோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பூர்வீக வீடு தான் இது. அந்த வீட்டுக்கு ஜாக்கோட அம்மா எல்லாரையுமே கூட்டிட்டு வராங்க. யார் யாருன்னா இருக்கார்ல, இவர் தான் நம்ம ஜாக்கு. ஜாக்குக்கு 2 பிரதர்ஸ். பெரிய ஒரு பேரு பில்லி, சின்ன ஒரு பேரு சாமு, அப்புறம் ஜேன்னு ஒரு சிஸ்டரும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் வாழ போறாங்களே. ஸோ அந்த வீட்டை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே வராங்க. அந்த குட்டி பையன் சாமு, அங்க ஒரு பெரிய மிரர் இருக்கு, அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரியுதா, ஐயோ மேல யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க. அம்மா மேல போயிட்டு ஸ்கிரீன் துணியை ஓபன் பண்றாங்க. இப்பதான் வெளிச்சமே தெரியுது, அது ஸ்டாண்ட்ல மாட்டி இருக்கிற ஒரு கோர்ட் தான். ஸோ ஜாக்கும் அவரோட தம்பி சாம் கிட்ட, டேய் சாமு, அது ஸ்டாண்ட்ல மாட்டி வச்சிருக்கிற சாதாரண கோர்ட்ரா, ஒன்னால நாங்களும் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களும் மேல போறாங்க. ஸோ அங்க இருக்கிற ரூமை பார்க்கலான்னு போனா அம்மா எல்லாரும் ஸ்டாப் பண்றாங்க, இங்கே இருங்க அப்படின்னு. அந்த ஃப்ளோரே ஒரே தூசியா இருக்கு. அவங்களுடைய காலாலேயே அந்த தூசியில ஒரு கோடை போடுறாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருந்து உயிருக்கு போராடி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான லைஃபா ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் நம்மளோட ஃபேமிலி நேம் மேரோபோன். ஸோ அதனால பழசெல்லாம் மறந்துட்டு புது லைஃபை மட்டும் வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த கோடை தாண்டி வாங்க அப்படின்னு அம்மா சொல்ல, அந்த குட்டி பையன் சாமும், அவன் நம்மளை கண்டுபிடிச்சு இங்க வந்துருவானா அம்மா அப்படின்னு கேட்க, அம்மாவும், யாரை பத்தி நீ பேசுற, நான் அந்த கோடை தாண்டி வந்துட்டேன், எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, அதோட உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், யாரும் நம்மளை தேடி இங்க வர மாட்டாங்க, நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல, ஸோ எல்லாருமே அந்த கோட்டை தாண்டி வராங்க. அவங்களோட பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை பத்தி அவங்க இதுக்கு மேல பேசிக்க போறது கிடையாது, மறந்துடுறாங்க. ஸோ இப்படின்னு அந்த டைரியில இருக்கிறத ஜாக் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அம்மா சொன்னதை கேட்டு எல்லாருமே எல்லாத்தையும் மறந்து அந்த கோட்டை தாண்டி போய் புது லைஃபை வாழ்ந்தோம். இந்த ஊர்லயே எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டும் கிடைச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ கதையும் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இங்க வந்து இவங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் வெளியே இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ ஒரு லேடியை பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட பேரு ஆலி. அவங்க ஜாக்கோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் கூடவும் ரொம்ப சந்தோஷமா பழகுறாங்க. பீச்சுக்கெல்லாம் போயிட்டு அவங்களோட டைமை ரொம்ப ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு அவங்க திரும்பி வரும்பொழுது இந்த ஆலி கிட்ட ஒரு கேமரா இருக்கு. ஹே காய்ஸ், அப்படியே நில்லுங்க, நான் உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆலி போட்டோவையும் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம ஜாக்கும் அவரோட ஃபேமிலியும் தங்குற இந்த வீடு வந்து காட்டுக்குள்ள இருக்கு. ஆனா இந்த ஆலி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, அடிக்கடி மீட் பண்ணிக்கலாம் முடியாது. ஸோ இப்படியே நாட்கள் போகுது. நம்ம ஜாக்கோட அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போகுது. ஸோ படுத்த படுக்கையா பெட்லயே அவங்க இருக்காங்க. ஜாக்கோ அவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பா அவங்க அம்மா, ஜாக், நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன நம்ம வீட்டோடைய தோட்டத்திலேயே புதைச்சிரு, அதோட நான் இறந்து போன விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சின்ன பசங்க உங்க 4 பேரையுமே அவங்க பிரிச்சிருவாங்க. நீங்க வேற வேற வீட்டுல வேற வேற இடத்துல வாழ வேண்டியதுதான். உங்களாலேயே ஒன்னா வாழ முடியாது, ஏன்னா உங்கள பெரியவங்க யாரும் கிடையாது. உனக்கு மட்டும் 21 வயசு ஆயிடுச்சுன்னா உன் தம்பி தங்கச்சிகளை நீயே கூட வச்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் மட்டும் நான் இறந்து போனதை யாருக்கிட்டையும் சொல்லாதுன்னு அம்மா சொல்றாங்க. அதோட உங்களுக்கு உதவியா இருக்குமேனு கூடவே நான் உனத்தை கொண்டு வந்தேன், அந்த டிராயரை ஓபன் பண்ணுன்னு சொல்ல ஜாக்கும் போயிட்டு ஓபன் பண்றாரு. பார்த்தா ஒரு லெட்டரும் ஒரு பாக்ஸும் இருக்கு. அதை பார்த்த உடனே ஜாக் கோவமாகறாரு. அம்மா, இது அந்த ஆளோடது தானே, அப்ப இவ்வளவு நாள் இது உங்ககிட்ட தான் இருந்திருக்கா அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்க எழுதின லெட்டரை நம்ம ஜாக் படிக்கிறாரு. அம்மா அவங்களோட பசங்களை பத்தி என்னென்ன அவங்க மனசுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதோட ஜாக்கு அவருடைய தம்பிங்க
இங்க தங்கச்சி கிட்ட நம்ம 4 பேரும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒன்னாவே இருக்கணும், என் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு ஜாக் கேட்க மீதி இருக்கிற எல்லாருமே ப்ராமிஸ பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா இறந்து போன அம்மாவை தோட்டத்திலேயே புதைக்கிறாங்க. ஸோ இப்படின்னு இந்த விஷயங்களை தான் ஜாக்கு அந்த டைரியில எழுதி வச்சிருக்காரு. அடுத்தது வேற என்னமோ எழுதுறதுக்கு வராரு. அந்த டைம்ல ஜாக்கோட சிஸ்டர் ஜெயின் இருக்காங்கல்ல, ஏதோ கன்னால சுட்ட மாதிரி ஒரு சவுண்டு கேக்குது. என்னன்னு ஜன்னல் கிட்ட போறாங்க, பார்த்தா புல்லட் வந்து அந்த ஓட்ட தெரியுது. அதோட தூரத்துல யாரோ நிக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஜெயின் ரொம்ப பயந்து போறாங்க. அந்த பயத்தோடவே ஜாக்னு கத்துறாங்க. அவரு டைரி எழுதிக்கிட்டு இருந்தாருல, டக்குன்னு அதை போட்டு வேகமா வராரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியல. கன்னால ஷூட் பண்ண அந்த பர்சன் யாரு, அவரை பார்த்துட்டு எதுக்காக ஜெயின் பயந்தாங்கன்னு எதையுமே காட்டாம இந்த இடத்துல தான் இந்த படத்துடைய பேரையே போடுறாங்க. இப்ப சில மாசங்கள் கடந்து போகுது. அந்த குட்டி பையன் சாம் சாப்பிட்றதுக்கு சில பழங்களை பறிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போகும்பொழுது ஒரு பெரிய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடிய ஒரு பெரிய துணியை வச்சு நம்ம ஜாக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஏன் க்ளோஸ் பண்ணாருன்னா தெரியல. ஆனா அந்த துணியில கொஞ்சோண்டு விலகி இருக்கு, கண்ணாடியும் தெரியுது. அதை பார்த்து அந்த குட்டி பையன் பயந்து வேகமா ஜாக் கிட்ட போறான். நம்ம ஜாக்கு கேலண்டரை பாக்குறாரு. இப்ப ஜூலை மாசம், டிசம்பர் மாசம் வரும்பொழுது தான் இவருக்கு 21 வயசு ஆகும். அந்த 5 மாசத்துக்கு இவரு அவங்க அம்மா இறந்து போன விஷயத்த வெளியே சொல்லாம எப்படியாவது சமாளிச்சிட்டாருன்னா போதும். ஸோ அந்த குட்டி பையனும் வந்து கண்ணாடியில துணி விலகி இருக்கு அப்படின்னா அந்த பேய் திரும்பவும் வந்துருமோ அப்படின்னு பயப்படும் பொழுது ஜெயின் வந்து சாம சமாதானப்படுத்துறாங்க. இவ்வளோ நாள் அந்த பேய் வரல, அதனால நீ எதுவும் பயப்படாத, ஜாக் போயிட்டு அந்த துணியை சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இருக்கிற வீடு ரொம்ப பழைசதானே, வீட்டுல பெரிய பெரிய ஓட்டெல்லாம் இருக்கு. அதுக்குள்ள இருந்து ஏதோ வர மாதிரி சவுண்டு கேட்க எல்லாரும் பயப்படுறாங்க. பார்த்தா ஒரு ரக்குன்னு வருது. ஏய் நீ வந்துட்டியா, உனக்காகவே நான் ஃபுட்டை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சாமு ஜாலியா பேசுறான். டேய் சாமு, இது ரக்குன்றா, இதெல்லாம் நீ வளர்க்க கூடாது. ஏன் வளர்க்கக்கூடாது, நான் சாப்பாடு போடுவேன் தான், அது தினமும் இங்கே வருமே அப்படின்னு ஒரு முட்டையை கொண்டு போய் போட அந்த ரக்குனும் சாப்பிடுது. ஸோ நம்ம ஜாக்கும் சாம் திரும்பவும் பயப்படக்கூடாதுன்னு அந்த பெரிய கண்ணாடியில் போர்வையை போத்து வச்சிருந்தாங்கல்ல, அது லைட்டாக விலகி இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கு போகிறாரு. அப்படி அதை சரி பண்ணிட்டு சீலிங்கை பார்க்கும்பொழுது அந்த இடத்துல கருப்பாக என்னமோ இருக்கு. மேலே ஆட்டிக்கில் ஏதோ ஒரு பொருள், அதுதான் அப்படியே ஊறி ஊறி கீழே சீலிங்கில் தெரியுது. ஸோ அது என்ன பொருள்னு பார்க்கலான்னு ஜாக்கும் படி ஏறி மேலே போகிறாரு. பார்த்தா அந்த ஆட்டிக்கு போகிற ரூமு, அதை செங்கலும் சிமெண்ட் வச்சு மொத்தமா அடைச்சு வச்சிருக்காங்க, யாரும் போக கூடாதுன்னு. சோ இதெல்லாம் யாரு பண்ணது அப்படின்னு புரியாம இவருக்கு தலைலாம் வலிக்குது. சோ நம்ம ஜாக் இருக்காருல்ல, அவரு மட்டும் தான் வெளியே டவுனுக்கு போயிட்டு சாப்பிட தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும். மீதி இருக்கிறவங்களும் வந்தா நிறைய கேள்வி எல்லாம் கேட்பாங்க, இவங்க தனியா இருக்கிறது தெரிஞ்சிடும். சோ அதனால பில்லி, சாமு, ஜெயின் இவங்கெல்லாம் வெளியே போக மாட்டாங்க. ஆனா ஜாக் போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட ஒரு மேப் இருக்கும். நம்ம ஜாக் தான் அதையும் வரைஞ்சிருப்பாரு. சோ ஜாக் வந்து இந்த வழியா காட்டுக்குள்ள போவான் அப்படின்னு. இவங்க வெளியே போகலனாலும் அந்த மேப்பை பார்த்து இவங்க வெளியே போன மாதிரி சந்தோஷப்பட்டுப்பாங்க. ஸோ இவங்க வீட்லயே சில பொருட்களை செய்வாங்க, அதை டவுனுக்கு கொண்டு போய் வித்து பணமா மாத்தி தேவையான பொருளை வாங்கிக்கிட்டு ஜாக் வருவாரு. ஸோ அந்த மாதிரி பொருளை வித்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கடைக்காரமா, என்ன ஜாக் ரொம்ப நாள் ஆச்சு, உங்க அம்மாவை காணவே காணோம், என்னதான் பண்றாங்க அவங்க, இல்ல அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, படுத்த படுக்கையா இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. ஸோ இப்படிதான் இவரு ஊர் ஃபுல்லா சொல்லி வச்சிருக்காரு. அடுத்தது நேரா ஒரு லைப்ரரிக்கு போறாரு. அங்கதான் ஆலி ஒர்க் பண்றாங்க. நம்ம ஜாக்கும் ஆலியும் லவ் பண்றாங்க. ஸோ அப்ப சடனா ஒரு லாயர் ஒருத்தர் வராரு. அவருக்கு நம்ம ஆலி மேல கண்ணு. ஸோ ஆலி கிட்ட வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து உசார் பண்ற மாதிரியே பேசுறாரு. கடுப்பான ஜாக்கும் அப்படியே டேபிளை நகர்த்துறாரு. அந்த சவுண்டை கேட்டு லாயரும் ஜாக் கிட்ட வராரு. ஹே ஜாக், நீ இங்க தான் இருக்கியா? உங்க இடத்த உங்க அம்மாவோட பேருக்கு மாத்துறதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. என்னோட ஃபீஸ் ஒரு $200 செக்கா ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் நேர்லயே வந்து உங்க அம்மா கிட்ட சைனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகும்பொழுது, ஒரு நிமிஷம் லாயர் சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல, நீங்க வேணா டாக்குமெண்ட்டை என்கிட்ட கொடுக்குறீங்களா, நான் சைன் வாங்கி கொண்டு வந்து தரேன். ஆனா ஜாக், இது லேண்டு சம்பந்தப்பட்டது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நான் உங்க அம்மாவை நேர்ல பார்த்து தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவரு சொல்லிட்டு போறாரு. இங்க ஜாக்குக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற அவரோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கிட்ட சொல்றாரு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதோட $200 அவங்க கிட்ட கிடையாது. ஸோ ஒரு வழியே இல்ல, இந்த விஷயத்த சமாளிக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு ஜாக் சொல்ல, ஆனா ஜெயின் இருக்காங்களா, அவங்க தடுக்கிறாங்க. ப்ளீஸ் அந்த பாக்ஸ் மட்டும் வேணாம், வேற ஏதாவது யோசிப்போமே அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பில்லி நீ போயிட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஸோ பில்லியும் அங்கிருந்து ரொம்ப தூரமா போறாரு. ஏதோ கொகை மாதிரிலாம் இருக்கு, அங்க இருந்து ஒரு பாக்ஸை கொண்டு வராரு. இந்த பாக்ஸை தான் நம்ம ஜாக் வந்து அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி, அம்மா இது உங்ககிட்ட தான் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாருல, அந்த பாக்ஸ். ஆனா அந்த பாக்ஸ் எப்படி இந்த கொகை கிட்ட வந்ததுன்னு தெரியல. அதை பில்லி கொண்டு வராரு. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாக்ஸை ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா நிறைய பணம். ஆனா அது எல்லாமே பவுண்ட்ஸ், டாலர்ஸ் கிடையாது. ஸோ எது எப்படியோ நாளைக்கு வரப்போற அந்த லாயருக்கு
இந்த பணத்தை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. ஆனா இந்த விஷயம் ஜெயினுக்கு பிடிக்கல. அந்த பணத்தை தொடக்கூட விரும்பல ஜெயின். ஆனா அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மாவோட கையெழுத்து வேணும். ஸோ அதனால ஜெயின் தான் அந்த கையெழுத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க. அதோட அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரி சீனை போடணும் அப்படின்னா அம்மாவோட துணிலாம் வெளியே கொடி கயிறுல காய வச்சிருக்கணும். ஸோ அதனால நம்ம ஜாக்கும் அம்மாவோட ரூமுக்கு போறாரு. பின்னாடி அந்த குட்டி பையன் சாமும் அண்ணா நானும் வரட்டுமா அப்படின்னு கேட்க ஜாக் நீ உள்ள வராத வெளியவே இருன்னு ஜாக் சொல்றாரு. அதுக்கப்புறமா அவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த ரூமையும் அவரு லாக் பண்ணிடுறாரு. அவர் இவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள ஏதோ சேஃப் ரூம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆபத்தான நேரத்தில் அதுக்குள்ள போயிடலாம் போல அந்த ரூமையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டிக்ல இருந்து ஏதோ ஒன்று ஊறி சீலிங்ல இப்ப கருப்பா இருக்குல்ல அது தெரியக்கூடாதுன்னு ஆளு பெயிண்டையும் அடிக்கிறாரு ஜாக்கு. ஸோ அடுத்த நாள் ஆகுது. அந்த லாயரை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பேசினா ப்ராப்ளம் ஆயிடுன்னு வெளியவே அழகா டேபிள் மாதிரி செட் பண்றாங்க. அதோட இவங்க கிட்ட பிளான் பியும் இருக்கு. ஜெயின் லெமனேட போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல பில்லி வந்து டேப்லெட் எல்லாம் கலக்குறாரு. ஸோ 2 ஜூஸ் இருக்கு. இதுல ஒன்னுத்துல மட்டும் தான் நான் கலந்துருக்கேன். இதை மட்டும் அவன் குடிச்சா ஆளு காலி அப்படின்னு இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ அந்த லாயரும் வராரு. அவரை வெளியே உட்கார வைக்கிறாங்க. அவரு காயிற துணியெல்லாம் பார்த்துட்டு அம்மா இங்க தான் இருக்காங்க அப்படின்னு நம்புறாரு. ஸோ என்னோட ஃபீஸ் $200 கேட்டேனே செக் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாக்கு கேஷா கொடுக்குறாரு. அதுவும் பவுன்ஸ்ல. என்னது பவுன்ஸா கொடுக்குறீங்க? இல்ல எங்க கிட்ட இப்ப பவுன்ஸ் தான் இருக்கு. அதோட டாலரை விட பவுன்ஸ் விலை அதிகம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. சரி சரி ஓகே ஜாக் நான் உங்க அம்மா வந்து பார்த்து கையெழுத்த வாங்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஜாக்கும் போயிட்டு நம்ம ஜெயின் போட்ட அந்த லெமனேட கொண்டு வராங்க. மொத்தம் 2 கொண்டு வராரு. ஒன்னுத்துல விஷம் இருக்கு, இன்னொன்னுத்துல விஷம் இல்ல. ஸோ ஜாக் அந்த லாயர் கிட்ட எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இந்த நேரத்துல நீங்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நீங்க டாக்குமெண்ட்டை கொடுங்க நான் போயிட்டு சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு கேட்கிறாரு. ஸோ அந்த லாயர் ஓகேன்னு சொன்னா இவனுக்கு நார்மல் ஜூஸை கொடுக்கலாம். இல்ல நான் தான் வருவேன் அப்படின்னு பேசினா விஷம் ஜூஸை கொடுத்து காலி பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானே. ஆனா அந்த லாயரு சரி ஓகே இந்த டாக்குமெண்ட் போய் கையெழுத்து வாங்கிட்டு வா அப்படின்னு கொடுக்குறாரா. ஸோ அதனால விஷம் இல்லாத லெமனேட கொடுக்குறாங்க. ஸோ டாக்குமெண்ட் வாங்கிட்டு ஜாக்கு அவரோட சிஸ்டர் ஜெயின் கிட்ட கொண்டு வந்து சீக்கிரம் அம்மாவோட கையெழுத்த போடுன்னு சொல்றாரு. ஸோ ஒரே இடத்துல சைன் பண்றதா இருந்தா பரவாயில்ல, நிறைய இடத்துல சைன் பண்ணுமா. ஸோ அதனால ஜெயினுக்கும் டைம் ஆகுது. வெளியே அந்த லாயரும் என்னது டைம் ஆகுதுன்னு அந்த லெமனேட் எல்லாம் குடிச்சிட்டு ஆளு உள்ள வராரு. அந்த பெரிய கண்ணாடியை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அந்த போர்வையை லைட்டா விலக்கி பார்க்கும் பொழுது கண்ணாடி உடஞ்சி போயிருக்கு. அப்படியே ஒவ்வொரு ரூமா வராரு, யாரையும் காணவங்க. கடைசியா நம்ம ஜாக்கும் ஜெயினும் இருக்கிற அந்த ரூம் கிட்டயே அவர் வந்துடுறாரு. இந்த விஷயம் ஜாக்கும் தெரிய வந்து அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரியே ஒரு சீனை போடுறாரு ஆளு. ஆல்ரெடி அம்மா சைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை அப்படியே ஜன்னல் மேல வச்சு அதுக்கு மேல இந்த டாக்குமெண்ட்டை வச்சு அவங்களோட ஒரிஜினல் சைன் தெரியும்ல அதுக்கு மேலேயே பென்சில்ல அழகா வரைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பேனால வரைஞ்சி பென்சில்ல வரைஞ்சதை அழிச்சிடுறாங்க. ஸோ அந்த லாயரும் அந்த ரூம்குள்ள கிட்டத்தட்ட வந்திருப்பாரு. நல்ல வேலையா ஜாக் வெளியே வந்து இந்தாங்க டாக்குமெண்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு நீ பேசுறது மட்டும் தான் கேட்டுச்சு, உங்க அம்மா பேசுறது சுத்தமா கேட்கலையே. அவங்க ஓகே தானே அப்படின்னு லாயர் கேட்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல எங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியல. சரி சரி ஏதோ ஒன்று, உங்க அப்பா எவ்வளவு மோசமானவர்னு உனக்கு தெரியும்ல, உங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை, எது என்னவோ இந்த வீடு உங்க பேருக்கு வந்துருச்சு, சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு லாயர் போயிடுறாரு. ஸோ எப்படியோ நம்ம லாயரை சமாளிச்சிட்டோன்னு இவங்க எல்லாரும் ஜாலியா கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைஸ் ஒழுங்கா டேபிள்ல போடாம தூக்கி தூக்கி விசிறி அடிக்கிறாங்களா. பாவம் அந்த சின்ன பையன் சாம் தான் கொண்டு வரானே, அவனும் அந்த பக்கமா போறதுக்கு பயப்படுறான். ஏன்னா சீலிங்ல ஏதோ கட்டை உடஞ்சி மேல இருக்கிற ஆட்டிக்கே தெரியும் போல. ஆனா எப்படியோ சமாளிச்சு கொண்டு வந்துடுறான். திரும்பவும் தூக்கி போடுறாங்க. அகைன் எடுத்துட்டு வரலான்னு ட்ரை பண்ணும் பொழுது அந்த பெரிய கண்ணாடியை க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த துணியும் அப்படியே கீழே விழுது. அந்த மிரர் அந்த குட்டி பையன் பார்க்கலான்னு போகும் பொழுது இங்க இருந்து ஜாக் கத்துறாரு, அந்த கண்ணாடியை பாத்துறாத, அந்த பேய் திரும்ப வந்துருச்சு, சீக்கிரமா இங்க இருந்து போங்க அப்படின்னு ஒரு சொன்ன உடனே எல்லாருமே சேஃபா ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ ஜாக் மட்டும் போயிட்டு அந்த கண்ணாடியை க்ளோஸ் பண்றாரு. இதை இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. அவங்களுக்கு ஜாக் நினைச்சா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நமக்காக தான் ஜாக் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம எல்லாரும் அவன் கூடவே ஒன்னாவே இருக்கணும், நம்ம செத்தா கூட அவன் கூடவே இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ ஜாக்கும் அந்த கண்ணாடி எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவருக்கு தலைக்கு மேலேயே சீலிங் உடஞ்சி போய் மேல இருக்கிற ஆட்டிக்கே தெரியுது. ஸோ கையில இருக்கிற விளக்க வச்சுட்டு ஆட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எட்டி பார்க்கும் பொழுது கொடூரமான ஒரு உருவம் அப்படியே நகர்ந்து போகுது. அதை பார்த்து ஒரு பயந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு ஆளு. ஸோ அப்புறம் அவர் கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவரோட பிரதர் சிஸ்டர் கூட அந்த சேஃபான இடத்துல இருக்காரு. நான் தான் சொன்னல அந்த பெட்டி அந்த பணம் அதை யூஸ் பண்ண கூடாதுன்னு. இப்ப நம்ம அதை யூஸ் பண்ணதுனால தான் நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, வேற வழியே இல்ல. மீதி இருக்கிற பணத்தையும் அந்த பெட்டியையும் அவங்ககிட்டயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாக்கும் ஓகேன்னு சொல்லி பில்லி இருக்காருல்ல அவரு இந்த வீட்டுக்கு மேல ஏறி அங்க ஒரு சிம்னி இருக்கு அதுக்குள்ள இந்த பணப்பெட்டியை போடலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஏன்னா இது வழியா போட்டாருன்னா அது ஆட்டிக்கு போயிடும். ஏன்னா ஆட்டிக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இது மட்டும் தான். இன்னொரு வழியை வந்து செங்கலை வச்சு யாரோ க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஸோ பில்லியும் அந்த பணப்பெட்டியை போட்டு வந்துடுறாரு. இந்த நேரத்தில் அந்த
லாயர் இருக்கார்ல அவருக்கு ஆலிய ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோட்ல நிக்கிற ஆலிய, ஹே ஆலி வா உன்னை ட்ரா பண்றேன்னு காருக்குள்ள ஏத்தி, ஆலி நீ அந்த ஜாக்குன்ற பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், உனக்கு அவங்க அப்பா பத்தி தெரியுமா? எனக்கு தெரியும், அவர் ரொம்ப மோசமானவர்னு ஜாக் சொன்னான். மோசமானவரா? அவன்லாம் மோசமானவங்களே ரொம்ப மோசமானவன். அந்த ஆளை பத்தி முழு விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், இந்த ஊர்ல இருக்கிற யாருமே அவங்கள கிட்டையே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கொடூரமானவன். அதோட அவன் இம்சை தாங்க முடியாம தான் லண்டன்ல இருந்தே அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னு லாயர் சொல்ல, ஆலிக்கும் ஜாக் ஏன் நம்ம கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ நைட் டைமா ஆக போகுது. ஜாக்கு ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு சாமையும் கூட வச்சுக்கிட்டு லைட்டா ஆன் பண்ணி ஆஃப் பண்றாரு. சாமுக்கு எதுவும் புரியல, என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது, இது மோஸ் கோடு, நான் ஆலி கூட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல, இங்க இருந்து தூரத்துல ஆலியோட வீடு இருக்கு. அவங்களும் ஜன்னல் ஓரமா உட்காந்துக்கிட்டு லைட்டை வச்சிருக்காங்க. பதிலுக்கு மோஸ் கோட்லயே இவங்களும் ரிப்ளை பண்றாங்க. ஸோ ஜாக்குக்கு லைஃப்ல நிறைய கஷ்டம் இருக்கு, அது எல்லாத்தையும் மறக்கிற ஒரே இடம் ஆலி கூட இருக்கும்பொழுது தான். ஸோ அப்படி ஆலி கூட இருக்கும் பொழுது ஆலி சும்மா இல்லாம, உங்க அப்பாவை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவரை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆலி எதுக்காக திடீர்னு அந்த ஆளை பத்தி கேட்கிற, அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன், அவனை பத்தி பேசுறது கூட கிடையாது, யோசிக்கவே என்னால முடியாது. ஜாக் அப்படி உங்க அப்பா என்ன பண்ணாரு, அவரு இன்னும் லண்டன்ல தான் இருக்காரா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல அந்த ஆளு உயிரோடவே இல்ல, அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க நடந்து வராங்க. தூரத்துல இருந்து அந்த லாயரும் பாக்குறாரு. இவருக்கு ஆலிய பிடிக்கும், ஆனா ஆலிக்கு ஜாக்க பிடிச்சிருக்குன்னு இவருக்கு ஜாக் மேல கடுப்பாகுது. சோ நம்ம ஜாக்கும் திரும்ப வீட்டுக்கு வராரு. அங்க பெல்லி பார்த்துட்டு, என்னப்பா ஜாக்கு ஜாலியா வெளியே சுத்திட்டு வர போலயே, என்ன ஆலிய பார்த்துட்டு வரியா? ஆமாம் பெல்லி, இப்ப என்ன அதுக்கு, நாங்களே ஏன் வெளியே வராம இருக்கோம், நாங்க யாரையாவது பார்ப்போம், ஏதாவது உளறிடுவோம், நீ மட்டும் போயிட்டு ஆலி கிட்ட மீட் பண்ணலாமோ, நீ அவகிட்ட என்னத்த உளர்ன அப்படின்னு பில்லி ஓவரா பேச, இங்க ஜாக்கும் செமையா கடுப்பாக்குறாரு. சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த குட்டி பையன் சாம்லாம் அழுவுறான். ஸோ ஜெயினும் வந்து பில்லி ஜாக்கை சமாதானப்படுத்துறாங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் சாமு ஜாக் கிட்ட இருந்த ஒரு சாவியை நைஸா ஆட்டைய போட்டு அவங்க அம்மாவோடைய ரூம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல அந்த ரூம்குள்ள போறான். பார்த்தா அந்த ரூம்குள்ளேயும் இருக்கிற எல்லா மிரரையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பையன் அங்க இருக்கிற அவங்க அம்மாவோடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கறான். அதோட ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒன்று இருக்கு, அதுல அம்மாவே பாடியிருக்காங்க போல. அந்த பாட்டை ப்ளே பண்ணி அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது மேல சீலிங்ல இருந்து ஒரு சவுண்டு. உடனே சாம் அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு மேல பாக்குறான், சவுண்டு கேட்கல. திரும்ப ஆன் பண்ணும் பொழுது அகைன் சவுண்டு கேக்குது. அதோட அங்க ஒரு ஃபைல் மாதிரி ஒன்று இருக்கு, அதுல பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருக்கு. அதுல இவங்களோட அப்பா அவரை அரெஸ்ட் பண்ற மாதிரியும், ஆனா அவரோட முகம்லாம் தெரியல. மேல போர்வையை போத்திக்கிட்டு அவரு போறாரு. அதை பார்த்துட்டு இந்த பையன் கோஸ்ட் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அதே ரூம்லயே விண்டோ கிட்ட புல்லட் ஹோல் மாதிரி ஒன்று இருக்கு. ஸ்டூல் போட்டு சாமும் ஏறி நின்று அந்த ஹோலை தொடலானும் பொழுது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்படி கீழே விழுந்ததுனால பக்கத்துல இருக்கிற ஒரு கபோர்டு, அதுலயும் கண்ணாடி இருக்கு, துணியை போட்டு மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த டோர் ஓபன் ஆக அந்த கபோர்ட்ல இருந்த துணி கீழே விழுந்துருது. ஐயோ கண்ணாடியை பார்க்க கூடாது, அதுல பேய் இருக்குமேனு அந்த துணியை எடுத்துக்கிட்டு சாம் ஓரமா போயிட்டு அந்த துணியை அவன் மேல போத்திக்கிட்டு லைட்டா அந்த கண்ணாடியை பார்க்கும் பொழுது அதுல சாமோட ரிஃப்ளெக்ஷன் தெரியல. அதுக்கு பதிலா துணியை போத்திக்கிட்டு பெருசா ஒரு உருவம் வருது. அது பயங்கரமா கத்துது. அதை பார்த்து சாம் பயப்பட, எங்க நம்ம ஜாக்கும் கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அப்படியே வெளியே வந்து பார்க்கும்போது ஜெயின் நடந்த விஷயத்த சொல்றாங்க. உனக்கு தெரியாம அம்மாவோட ரூம் சாவிய சாம் எடுத்துட்டு போயிட்டு அம்மா ரூம்குள்ள போயிருக்கான். அங்க அவன் அந்த பேயை பார்த்திருக்கானா. ஆனா ஜெயின் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சாம பயம் பொறுத்தணும் தானே நம்ம சும்மா பேயின்னு உளறிக்கிட்டு இருந்தோம். உடனே ஜெயினும், நானும் சும்மா தான் நினைச்சனே, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஜாக். நம்ம அப்பா நம்மள கொல்ல வந்தாரு, கன்னாலேயே விண்டோவை ஷூட் பண்ணாரு. ஆனா நம்ம அப்பாவை பிடிச்சு ஆட்டிக்ல போட்டு அடிச்சு வச்சுட்டோம். ரொம்ப மாசம் ஆயிடுச்சு, நம்ம சாப்பாடு கூட கொடுக்கல. கண்டிப்பா அவரு இறந்துதான் போயிருப்பாரு, அவரோட ஆவிதான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஜெயின் சொல்றாங்க. ஸோ இப்பதான் நமக்கும் நிறைய விஷயங்கள் புரிய வருது. நம்ம ஜாக்கோட அப்பா ரொம்ப ரொம்ப மோசமானவர், அவரை லண்டன்ல அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க இங்க வந்து சந்தோஷமா வாழலான்னு ட்ரை பண்ணா ஜாக்கோட அப்பா இங்கேயும் வந்துட்டாரு. ஸோ விண்டோல யாரோ ஷூட் பண்ணுவாங்க. ஜெயின் போய் பார்க்கும்போது தூரத்துல ஒருத்தர் நிப்பார்ல, அது இவங்களோட அப்பா தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா இவங்க அவங்க அப்பாவை அடிச்சு ஆட்டிக்ல போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க. அதோட அவர் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக அந்த வழியையே செங்கல் சிமெண்ட் வச்சு மொத்தமா அடைச்சிட்டாங்க. ஸோ சீலிங்ல கருப்பா ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னா மேல ஆட்டிக்ல அவங்க அப்பாவோட டெட் பாடி இருக்கு போல. ஸோ அதோடைய பிளட்லாம் ஊறி தான் சீலிங்ல அப்படி தெரியுது. ஆனா இப்ப ஜெயின் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அப்பாவோட ஆவி இருக்கு போல. ஏன்னா மேல சீலிங் உடஞ்சிருக்கும், லைட்டா எட்டி பார்ப்பாரு, அங்க ஏதோ ஒன்று ஓடும்ல, அது அப்பாவோட ஆவி தான். ஸோ சொன்னா புரிஞ்சுக்கோ ஜாக், அட்லீஸ்ட் நம்ம அப்பாவோடைய உடம்பை எடுத்து அவருக்கு சேர வேண்டிய மரியாதையாவது கொடுத்தோம்னா அவரோட ஆத்மாவாவது சாந்தி அடையும் அப்படின்னு ஜெயின் சொல்ல, எங்க பாருங்க என்ன ஆனாலும் சரி நம்ம திரும்ப அந்த ஆட்டிக்கு போகவே கூடாது அப்படின்னு ஜாக் சொல்றாரு. ஸோ இந்த நேரத்தில் லாயர் இருக்கார்ல, அவரு ஆலியை மீட் பண்ணி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆக்சுவலா நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா, எனக்கு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, என் கூடவே வாயேன்
அப்படின்னு டிக்கெட்லாம் கொடுக்குறாரு. இதை பார்த்த உடனே ஆலி, ஐயோ லாயர், நீங்க லவ் பண்ணா போதுமா, நான் உங்களை பண்ண தேவையில்லையா, எனக்கு உங்க மேல விருப்பமே இல்ல. ஆமா என் மேல விருப்பமே இல்ல, ஏன்னா உனக்கு ஜாக் தானே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவன் யாரு, அவன் குடும்பத்தோட பேக்ரவுண்ட்லாம் என்னன்னு உனக்கு தெரியுமா, நீயே படிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. ஸோ ஆலி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணாதான் தெரிய வருது ஜாக்கோட அப்பா எவ்வளவு மோசமானவர்னு. அவரு நிறைய கொலை பண்ணிருக்காரு, சரியான திருட்டு கொட்டை அவரு. இதெல்லாம் தாண்டி அவரோட பொண்ணு ஜெயின், அந்த பொண்ணுகிட்டயே அவரு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஜாக்கே கோர்ட்ல அவங்க அப்பாவுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவரை அரெஸ்டும் பண்றாங்க. ஸோ இப்படின்னு எல்லா பேப்பர் கட்டிங்கையும் பாக்குறாங்க. லாஸ்டா நம்ம ஜாக்கோட அப்பா ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயமும் அந்த நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு. ஸோ அப்படி எஸ்கேப் ஆனவர் தான் இங்க வந்திருக்காரு. இங்க ஜாக்கும் அவரோட பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவர் ஆட்டிக்ல போட்டு அடைச்சிட்டாங்க. பல மாசங்கள் ஆகி அவர் பசியில இறந்தே போயிட்டாரு. ஸோ அதோட இந்த விஷயம்லாம் சாம்ன்ற குட்டி பையனுக்கு தெரியக்கூடாது, அவன் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக அங்க பேய் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா மிரரையும் மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இப்ப உண்மையிலேயே இறந்து போன இவங்க அப்பாவுடைய அந்த கொடூரமான ஆவியும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஜெயின் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்பா குட்டி பையன் சாம் வளர்க்குறான்ல ஒரு ரக்குன்னு, அது அப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிற ஓட்டைக்குள்ளெல்லாம் பூந்து பூந்து போகுது. ஜெயினும் என்ன உனக்கு பசிக்குதான்னு அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு ஃபுட்டை போடுறாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு கை வந்து ஜெயினோட கையை தொட்ட உடனேயுமே அப்படியே ஜெயின் பயந்து ஓடி போய் அவங்க கையை கழுவுறாங்க. இந்த நேரத்துல லாயர் இருக்காருல, அவரு ஒரு டாக்குமெண்ட்டை பாக்குறாரு. ஜாக்கோட அம்மா தான் சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா பண்ணது ஜெயின். இந்த லாயரும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை உத்து பார்க்கும்போது தான் பென்சில்ல வரைஞ்சிருக்காங்க. கை வேற லைட்டா நடுங்கி இருக்கு. என்ன ஹேண்ட் ரைட்டிங் ஒரு மாதிரி இருக்கு, ஒருவேளை ஜுரத்துல இருக்கிறதுனால அவங்க ஒரு மாதிரி போட்டிருப்பாங்களோ அப்படின்னு இது யோசிக்கிறாரு. அப்ப லாயருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இவருக்கு ஒரு கம்பெனில ஜாப் கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப அவரை எம்ப்ளாயியா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கம்பெனிக்கே இப்ப அமௌண்ட் வேணும். ஸோ அதனால நீங்க அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா நாங்க எங்க கம்பெனியோடைய ஷேரை கொடுக்குறோம், நீங்களும் பார்ட்னர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலே செம்ம ஆஃபர். ஆனா அதுக்கான காசு இவர்கிட்ட இல்லையே, என்ன பண்றதுன்னு கடுப்பாகிறாரு. இருக்கிற பொருளெல்லாம் தள்ளி விடுறாரு. அப்பதான் லாயர் ஒரு நியூஸ் பேப்பரோட கட்டிங்க பாக்குறாரு. அதுல நம்ம ஜாக்கோட அப்பா இருக்காருல, அவரு ஒரு இடத்துல இருந்து 10,000 பவுண்டா ஆட்டைய போட்டிருக்காரு. அந்த பணம் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே தான் லாயர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஜாக்கு அவன் 200 பவுண்டை நம்ம கிட்ட கொடுத்தான்ல, அந்த பணம் எங்க இருந்து வந்தது, ஒருவேளை இந்த 10,000 பவுண்டு தான் அதுவா இருக்குமோ. ஸோ கண்டிப்பா அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கும், அவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போடலாம் அப்படின்னு இவரு ஒரு பிளானை போடுறாரு. ஸோ நேரா ஜாக்கோட வீட்டுக்கிட்ட போயிட்டு ஜாக்கையும் மீட் பண்ணி, நீ பண்ண வேலைலாம் எனக்கு தெரியும், உங்க அம்மா போட்ட மாதிரியே சைனை நீங்க போட்டிருக்கீங்கல்ல, என்ன ஒரு திருட்டு தனடா உங்களுக்குலாம். சரிங்க பாருங்க, நான் சொன்னாலும் உங்களுக்கு இதெல்லாம் புரிய போறது கிடையாது, எனக்கு புரியவும் தேவையில்ல, ஓகேவா, எனக்கு இப்ப பணம் வேணும், சீக்கிரமா ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஆனா எங்க கிட்ட பணம் இல்லையே. எது இல்லையா, உங்க அப்பா ஆட்டைய போட்டானே 10,000 பவுண்டு, அந்த பணம் உங்ககிட்ட தானே இருக்கு, அதுல இருந்து தானே எனக்கு 200 பவுண்டை கொடுத்த. நாளைக்கு நான் இங்க வரும்பொழுது எனக்கு ஒழுங்கு மரியாதையா இருக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்குற, இல்லன்னு வச்சுக்கோ உங்களை பத்தி வெளியே சொன்னா இந்த ஊர் மக்களே உங்களை விரட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்க இருந்து போயிடுறாரு. ஸோ ஜாக் வந்து விஷயத்த அவங்களோட பிரதர்ஸ் கிட்ட சொல்ல இவங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இப்ப அந்த பணத்தை ஆட்டிக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க, அங்கதான் இவங்க அப்பாவோட ஆவி வேற இருக்குன்னு இவங்க எல்லாரும் பயத்துல இருக்காங்களா. ஸோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா பில்லி இருக்காருல்ல, அவரு மட்டும் தைரியமா அந்த சிம்னி ஒன்று இருந்ததுல, அந்த சிம்னி வழியாவே கயிறு போட்டு அப்படியே ஆள் இறங்குறாரு. ஆக்சுவலா அந்த சிம்னி வழியா போடும் பொழுது பணப்பெட்டி நேரா கீழே தான் இருந்தது. ஆனா இப்ப அதை அங்க காணோம். ஸோ பில்லியும் கீழே இறங்கி அப்படியே தேடி பாக்குறாரு. இடமே இருட்டா இருக்கா. ஸோ வத்தி குச்சி எடுத்து பத்த வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்திலே தேடும் பொழுதுதான் அந்த சாமன்ற பையன் வளர்த்தானே ரக்குன்னு, அது இறந்து போயிருக்கு, யாரோ சாப்பிட்ட மாதிரி. இது மட்டும் கிடையாது, எலி பறவைங்கன்னு எல்லாமே இறந்து போயிருக்கு. ஸோ பில்லியும் தொடர்ந்து தேடி ஒரு வழியா அந்த பணப்பெட்டியை கண்டுபிடிச்சிட்டு அங்கிருந்து போகலானும் பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு சவுண்டு. என்னடான்னு திரும்பி பார்த்தா இறந்து போன அவங்க அப்பா அங்க இருக்காரு. ஆளு ஒரு மாதிரி மெலிஞ்சு போய் ரொம்பவே கொடூரமா இருக்காரு. இதை பார்த்த உடனே பில்லி உடனே கயிறை பிடிச்சிட்டு மேலே ஏறலான்னு ட்ரை பண்ணும் பொழுது கீழே அந்த கயிறை அவங்க அப்பா பிடிச்சு இழுக்கிறாரு. பில்லியும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாரு. அந்த கயிறு பில்லியோட கழுத்திலே சுத்திக்குது. கீழே அவர் இழுக்க இழுக்க பில்லியை நெருக்குது. அதோட அங்க ஒரு கம்பி இருக்கும் போல, அது பில்லியோட வயித்துல குத்தி கிழிக்குது. நல்ல வேலையா பில்லி கிட்ட ஒரு கத்தி இருந்தது, அது மூலியமா கீழே இருக்கிற அந்த கயிறை கட் பண்ணி மேல வர ட்ரை பண்றாரு. ஆனா என்ன, கத்தி அந்த பணப்பெட்டி ரெண்டுமே கீழே அந்த ஆட்டிக்லயே விழுந்துருது. வயித்துல காயத்தோட பில்லி வராரு. இதை ஜாக்கும் பார்த்துட்டு, டேய் நீ எங்கடா போயிட்டு வந்த, சிம்னி வழியா கீழே ஆட்டிக்ல இறங்கி பணத்தை கொண்டு வரலான்னு ட்ரை பண்ண, ஆனா முடியல. அதோட உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம அப்பா சாகலாம் இல்ல, அவர் உயிரோட தான் இருக்காருன்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஆனா அவர் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையே, இவ்வளவு நாள் அவர் சாப்பிடாம எப்படி உயிரோட இருக்க முடியும், யார் சொன்னது அவர் சாப்பிடலன்னு. கையில கிடைக்கிற எல்லாத்தையும் அவன் தின்னு இருக்கான். எலி பறவைங்க சாமுடைய ரக்கனு கூட அவன் சாப்பிட்டான். அதோட மழை பெய்யும் பொழுது அந்த மலையையும் அவன் அழகா சேவ் பண்ணி அதை குடிச்சிருக்கான். ஸோ நம்மளோட அந்த மோசமான அப்பா உயிரோட தான் இருக்காருன்னு பெல்லி சொல்ல இதை கேட்டு நம்ப முடியாம ஜாக்கோட உடம்புலாம் அப்படியே நடுங்க
நடுங்க ஆரம்பிக்குது. ஸோ ஜெயினும் ஜாக்கை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதோட நம்மளால மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, நமக்கு ஹெல்ப் வேணும், ஆலி கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொல்லுவோம், அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு மோஸ்கோல்லையே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆலிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ ஆலியும் அதை டீகோட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம முதல்ல மீட் பண்ண இடத்துக்கு வாங்கன்னு போட்டிருக்கு. அடுத்த நாளே ஆலி அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம ஜாக் வரைவார்ல டிராயிங்கோட ஒரு டைரி, அந்த டைரி இருக்கு. ஸோ அங்கேயே உட்காந்து அவங்க அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க அந்த லாயரு பணத்தை வாங்குறதுக்காக நம்ம ஜாக்கோட வீட்டுக்கே வந்திருக்காரு. ஜாக் எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடு அப்படின்னு இவர் கத்துறாரு. ஆனா எந்த ரிப்ளையும் இல்லை. ஸோ அதனால இவர் வீட்டுக்குள்ளேயே போறாரு. அந்த பணம் இங்க தான் எங்கேயாவது வச்சிருப்பாங்கன்னு தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ரூம் ஃபுல்லாவே கண்ணாடியா வச்சிருக்காங்க. என்ன ஆச்சு இவனுக்கு, ஒருவேளை கண்ணாடினா அலர்ஜியோ அப்படின்ற மாதிரி இவர் தேடிக்கிட்டே போகும் பொழுது ஆட்டிக் கிட்ட போறாரு. ஆனா அந்த வழியை செங்கலை வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. ஆனா சும்மா இருப்பாரா அந்த லாயரு, கண்டிப்பா பணத்தை இதுக்குள்ளதான் ஒழிச்சு வச்சிருப்பாங்கன்னு அந்த செங்கலெல்லாம் உடைச்சு ஆளு உள்ள போறாரு. ஸோ உள்ள போனா கீழே துணியில ஏதோ ஒரு டெட் பாடியை மூடி வச்சிருக்காங்க. இந்த லாயரும் அந்த துணியை விளக்குறாரு. அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இதே நேரத்துல ஆலி அந்த டைரியை படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணது, ஆலி அவர் எவ்வளவு உண்மையா லவ் பண்ணாருன்னு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஒரு இன்சிடென்ட்டை பத்தியும் அவர் எழுதுறாரு. ஸோ ஜெயின் ஒரு ரூம்ல இருக்கும் பொழுது கன்னால ஷூட் பண்ண மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குமா. விண்டோவை பார்ப்பாங்க, ஒரு ஓட்டை இருக்கும், தூரத்துல யாரோ நிக்கிற மாதிரியும் தெரியும். இவங்க பயந்து ஜாக்கை கூப்பிடுவாங்க. அங்க வந்தது ஜாக்கோடைய அப்பா தான். ஸோ ஜாக்கும் நீங்க எல்லாரும் சேஃபா ஒளிஞ்சுக்கோங்கன்னு அந்த ஆட்டிக்கு தான் அனுப்புவாரு. ஸோ ஜெயின், பில்லி, சாம் இவங்க எல்லாருமே ஆட்டிக்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டோரை பார்த்தே ரெடியா இருக்காங்க, ஒருவேளை அப்பா வந்தாருன்னா அவரை போட்டு தள்ளலாம் அப்படின்னு. ஆனா ஜாக்குக்கு தெரியும் நம்ம அப்பா அந்த பணத்துக்காக தான் வந்திருக்கான்னு. அந்த பணப்பெட்டியை கொண்டு போயிட்டு, இந்த பணப்பெட்டி தானே உனக்கு வேணும், ஒழுங்கு மரியாதையா கன் அங்க வச்சுட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போ, நான் இந்த பணப்பெட்டியை கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, ஸோ ஜாக்கோட அப்பாவும் கன் அங்க வச்சுட்டு ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துக்கு போறாரு. அங்க நம்ம ஜாக்கும் போயிட்டு இந்த பணம் தானே வேணும், இதை எடுத்துக்கோ ப்ளீஸ், எங்களை நிம்மதியா வாழ விடு அப்படின்னு கேட்கும் பொழுது ஜாக்கோட அப்பா ஜாக்கே போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு பணத்தை விட என்னை மாட்டி விட்ட உங்களை கொல்லணும்டா, அதான் முக்கியம்னு போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. ஆனா ஜாக்கு அவங்க அப்பாவையே கத்தியால குத்தி சொருகிட்டு அங்கிருந்து வேகமா போகலான்னு பார்த்தா அந்த ஆளு சரியான ஜாம்பிக்கு பிறந்தவன் போல கத்திய உருவி போட்டு திரும்பவும் நம்ம ஜாக்கிட்டே ஜாக்க அடிச்சு போட்டு நேரா அவரு வீட்டுக்கு போறாரு. அந்த சிம்னி ஒண்ணு இருக்கும்ல, அது வழியா கீழே இறங்கி ஆட்டிக்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஜெயின், பில்லி, சாம் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்க நம்ம ஜாக்கும் தட்டு தடுமாறி வீட்டுக்கு வராரு. ஆட்டிக் கிட்ட வரும்பொழுது உள்ள அவங்க அப்பா இருக்கிறத அவரு புரிஞ்சுக்கிறாரு. அவரு சிம்னி வழியா உள்ள வந்திருக்காரு, திரும்ப அது மேல ஏற முடியாது. சோ இந்த டோரை திறந்தாதான் அவரால் வெளியே போக முடியும். ஏ ஜாக், டோரை திறடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. என்ன இந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்கான், பில்லி, ஜெயின், சாம் இவங்களும் உள்ள இருந்தாங்களே அப்படின்னா அவங்களை இவன் என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்ல இருக்காரு. இங்க அப்படியே பிரசன்ட் டைம்ல அந்த லாயர் ஒரு டெட் பாடியை பாப்பார்ல, ஆக்சுவலா அந்த டெட் பாடி யாரோடதுன்னா பில்லி, ஜெயின், சாமோடது தான். அவங்க எப்பவோ இறந்து போயிட்டாங்க. இதை படிச்சுக்கிட்டு இருக்கிற ஆலிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஜாக்கும் நம்ம கதவை திறந்தாலும் வேஸ்ட் தான், நம்ம அப்பா நம்மள ஏதாவது ஒன்று பண்ணிடுவான்னு அப்படியே டோர் திறக்காத மாதிரி செங்கலால அந்த மூடிடுறாரு. ஸோ நம்மளோட தம்பிகளும் தங்கச்சியும் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்னு ஜாக் அவரே ஷூட் பண்ணலான்னு ட்ரை பண்ணும் பொழுது இந்த பில்லி, ஜெயின், சாம் இருக்கிற மாதிரியே தோணுது. அவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இவருக்கு எதுவும் புரியல. ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா இவரு மென்டலா பாதிக்கப்படுறாரு. ஏன்னா என்ன ஆனாலும் இவங்க கூட தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு அவர் மைண்ட்ல பிக்ஸ் ஆனதுனால இப்ப அவங்க இறந்து போனாலும் இவர் முன்னாடியே அவங்க இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஆனா அதெல்லாம் தெரியாம இது உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு அவங்கள கூட்டிட்டு அவர் வந்துகிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய மிரர் ஒன்னு இருக்கு. அந்த மிரர்ல நம்ம ஜாக்கோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் தான் தெரியுது, மத்தவங்களோட ரிஃப்ளெக்ஷன் தெரியல. இந்த மிரர்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு அவர் உடைக்கலாம் செய்யறாரு. அப்புறம் தான் இவருக்கே புரிய வருது, இந்த மிரர்ல இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம ஒரு பேய் இல்ல நம்ம ஒரு இமேஜினேஷன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வந்துரும்னு வீட்டுல இருக்கிற எல்லா மிரரையும் துணி போட்டு மறைக்கிறாரு. சோ ஆட்டிக்ல அப்பா மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் இருக்கிற எலியெல்லாம் பிடிச்சி தின்னு ஆளு உயிரோடவே இருக்காரு. இங்க நம்ம ஜாக்கு இல்லாத அவரோட பிரதர்ஸும் சிஸ்டரும் இருக்கிற மாதிரியே கற்பனையில வாழ்றாரு. சோ அந்த டாக்குமெண்ட்ல சைனை போடுறது ஜெயின்லாம் கிடையாது, அது நம்ம ஜாக்கு தான். அப்புறம் சிம்னி வழியா பில்லி தானே இறங்கி போவாரு, வயிற்றுல கூட அடிபடுமே, அதுவும் நம்ம ஜாக்கு தான். ஏன்னா அவரு வயிற்றுலயும் காயம் இருக்கும். சோ இப்படின்னு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆலி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு பார்த்தா லாயரோட திங்ஸ் இருக்கு. அந்த ஆளு இங்க என்ன பண்றான்னு புரியாம அப்படியே ஆலி போகும்போதுதான் ஒரு இடத்துல நம்ம ஜாக் இருக்காரு. சோ ஜாக் அபுராவும் ஜெயின் மாதிரியும் பில்லி மாதிரியும் சாம் மாதிரியும் மாறி மாறி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்ல பாதிக்கப்பட்டு இருக்கிறத இவங்க நேர்ல பாக்குறாங்க. சோ ஜாக் இப்ப ஜெயினா இருக்காரு. அப்படியே ஆலிய பார்த்து நீ தான் ஜாக்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஆலியும் அப்படியே ஜாக்கோட கண்ணத்துல கைய வச்சு ஜெயின் அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு ஜாக்கு அவரோட ஐடென்டிட்டிக்கே வந்துடுறாரு, ஜாக்கா மாறிடுறாரு. சோ ஜாக்குக்கு தெரியும் இது என்னோட கற்பனையோ இல்ல உண்மையிலேயே அவங்க ஆவி இங்க இருக்கோ இல்லையோ, ஆனா வெளியே இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா ஜெயின், பில்லி, சாம் அவங்க ஜாக்
ஜாக்குக்கு பக்கத்திலேயே வரவே மாட்டாங்க. சோ அதனால ஆலி நீ இங்க இருந்து போ, நீ இருந்தனா அவங்க என்கிட்ட வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. சோ ஆலியும் ஜாக்க கஷ்டப்படுத்த வேணான்னு ஆட்டிக்ல இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் வருதுன்னு இவங்களும் ஆட்டிக்கு போறாங்க. அங்க இறந்து போன பில்லி, ஜெயின், சாமோட உடம்ப பாக்குறாங்க. அதை க்ளோஸ் பண்றாங்க. அப்புறம் பார்த்தா அந்த லாயர் அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆலியும் போயிட்டு உன்னை இந்த மாதிரி பண்ணது யார் அப்படின்னு கேட்கும் பொழுது லாயரும் ஒரு சைடு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா நம்ம ஜாக்கோட அப்பா அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. இவங்களும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தோணுது நம்ம ஏன் ஒளியணும்னு. அப்படியே வெளியே வராங்க ஆலி. நீ இப்ப எதுக்காக ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? என்ன பயமுறுத்தணும்னு ட்ரை பண்றியா? உன்னால அது முடியாது. ஒழுங்கு மரியாதையா வெளியே வான்னு கையில இருக்கிற புக்கை எடுத்து அடிக்கிறாங்க. சோ இப்படி ஆலி பேசுற எல்லாமே கீழே ஜாக்குக்கும் கேக்குது. ஆனா ஜாக் வந்து இப்ப ஜாக்கா தான் இருக்காரு. ஜெயின், பில்லியோடைய இமேஜினேஷன்லாம் இவருக்கு வரவே மாட்டேங்குது. சோ மேல ஆலியும் ஒழுங்கு மரியாதையா வெளியே வா அப்படின்னு சொல்லும் பொழுது ஜாக்கோட அப்பாவும் வெளியே வராரு. நீ கொன்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஜெயின், ஆலி, சாம் அவங்களோட வாய்ஸ்லாம் உனக்கு கேக்குதுன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா அவங்க வாய்ஸ் எனக்கும் கேக்குது. நீ ஒன்னும் அவங்கள சாகடிக்கல. இங்க செத்து போனது நீ தான். இன்னும் அவங்க உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்ல ஜாக்கோட அப்பா அப்படியே முன்னாடி வராரு ஆலிய கொல்றதுக்காக. ஆலியும் கத்துறாங்க. ஜேக்க கூப்பிடாம ஜெயின், பில்லி, சாம் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல எங்க ஜாக்கோட உடம்புக்குள்ள திரும்பவும் எல்லாரும் வந்துடுறாங்க. அப்படியே ஜாக்கு பில்லியா மாறுறாரு. ஜாக் இதை நான் பாத்துக்கிறேன்னு கன்னு எடுத்துக்கிட்டு நேரா மேல போயிட்டு அவங்க அப்பனை போட்டு தள்ளுறாங்க. அவர் அங்கேயே காலி. சோ அவ்வளவுதான், எல்லா ப்ராப்ளமும் முடியுது. ஆலி ஜேக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. அங்க ட்ரீட்மெண்ட்டும் போகுது. சோ அவருக்கு இருக்கிற அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டருக்காக மருந்துலாம் கொடுக்கறாங்க. ஜாக்கும் பழைய மாதிரி மாற ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் ஆலி கிட்ட என்ன சொல்றாருன்னா டேப்லெட்டை அவரு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இதுல இருந்து அவரால் முழுசா வெளியே வர முடியும்னு சொல்றாங்க. சோ ஜாக் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிட்டாரு. ஆலியும் ஜாக்கும் தனியா ஒரு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆலி ஜாக்குக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க. முதல்ல ஒரு போட்டோ எடுத்துப்பாங்கல்ல, அதை பிரிண்ட் போட்டு கொடுக்கறாங்க. அதோட இந்த ஆலி என்ன பண்றாங்கன்னா டாக்டர் கொடுத்த டேப்லெட் எதையுமே ஜாக்குக்கு கொடுக்காம அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளு. ஏன்னா ஜாக் பாவம் அவரோட பிரதர்ஸ் சிஸ்டர் கூட இருக்கணும்னு அவரு நினைச்சாரு. ஆனா அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ அதனால கற்பனையா அவரே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப இந்த டேப்லெட் போட்டா அது நடக்காதுன்னு இவங்க டேப்லெட்டும் போடல. நீ ஒன்னும் கவலைப்படாத ஜாக், சீக்கிரமாவே அவங்க வந்துருவாங்க, நான் உள்ள வெயிட் பண்றேன்னு ஆலி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தூரத்துல நம்ம ஜாக்கோட பிரதர்ஸ் அந்த பில்லி, சாம், அப்புறம் ஜெயின் எல்லாருமே வராங்க. அதை பார்த்து ஜாக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ அவருக்கு திரும்பவும் மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வந்துருது. சோ அதுதான் ஆலிக்கும் வேணும். சோ ஜாக்கும் அவரோட பிரதர்ஸ் சிஸ்டர் கூட இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ போறாரு. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. சோ எப்படி இருந்தது இந்த படம்? கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.